இதை துவங்குகிறது. இன்று வருகை புரிந்துள்ள எழுத்தாளர் ஆசிரியர் சு. தமிழ்ச்செல்வி அவர்களையும் வாசக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அண்ணா நூற்றாண்டு சார்பாக வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. எழுத்தாளர் சு. தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திரு தினேஷ்குமார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். நமது சிறப்பு விருந்தினரை அரங்கிற்கு நமது நூலகர் திருமதி சரஸ்வதி அவர்கள் அறிமுகப்படுத்துவார். எனது படைப்பு அனுபவங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி அவர்களை அரங்கிற்கு அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறோம். எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கும் இவர் ஆசிரியராக பணியாற்றுகிறார். இவரது படைப்புகள் மாணிக்கம், அலம், கீதாரி, கற்றாழை, சாமுண்டி, ஆறுகாட்டுத்துறை, கண்ணகி, பொன்னாச்சரம், தொப்புள்கொடி போன்றவைகளாகும். இவர் தமிழ் முன்னேற்ற எழுசஸ் விருது, தமிழ் வளர்ச்சித்துறை விருது, கலைஞர் பொற்கிளி விருது, புதிய தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரம் விருது, ஸ்பேரோ விருது, திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினர் த வைப்ரண்ட் வாய்ஸ் ஆஃப் த சப் ஆல்டன்ஸ் அவார்ட், விகடனின் அவள் விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். இவரது எழுத்து பணி சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வாழ்த்தினையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல அரங்கு, அற்புதமான மாலை பொழுது, ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே வந்திருக்கீங்க. நான் என்ன பேச போகிறேன்னா எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நான் இது வரைக்குமே என்னோடய எழுத்துக்களை பார்த்திங்கன்னா நான் எப்படி ஆரம்பிப்பேன்னு தெரியாது, எப்படி எங்கே ஏதோ ஒரு வரியில் ஆரம்பிப்பேன், அது என்ன எழுத போகிறேன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று எழுதி முடிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து நிற்கிறேன். பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, நான் நிறைய எழுதுறதுனாலேயே என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபக மறதி அதிகமாகிடும். அடுத்து என்ன பேச போகிறேன்னு தெரியாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுடுவேன். இந்த அரங்கு
எப்படி முடியுங்கிறத வந்து என்னோட நாவல்களோட தொடக்கம் எப்படி ஆரம்பித்து முடியுதோ அதே போல் எனக்கு இது தெரியல. நான் வந்து இதனால தான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் வந்து பெரிய அறிவுஜீவியெல்லாம் கிடையாது, நான் நிறைய உலக இலக்கியங்கள் எல்லாம் படித்து கரைச்சி குடிச்சிட்டு எல்லாம் வரல, எனக்கு வந்து இலக்கியங்களை பற்றியெல்லாம் என்ன பெரிய நான் அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்லாம் கிடையாது, எனக்கு அந்த அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. நிறையா படித்த அனுபவங்கள், ஒரு விமர்சனத்தோட பிற படைப்புகளை அணுகிறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்கிட்ட வந்து ஒரு நல்ல எளிய மனிதர்களோட வாழ்க்கை இருக்குது, எல்லாரோட பார்வையிலிருந்து விலகி இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் எனக்கு ரொம்ப அறிமுகமானவங்களாம் நிறையா இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து என்கிட்ட இருக்குது. அந்த அனுபவங்களை நான் கதைகளாக எழுதியிருக்கேன். ஒரு 7-8 நாவல் எழுதிட்டேன், கொஞ்சம் சிறுகதைகள் எழுதியிருக்கேன். இந்த அடிப்படையில் தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் என்னோட இடங்கிறது வந்து எப்பவுமே நான் வந்து இது மாதிரி ஒரு எல்லாரோட பார்வையும் ஒரு குவிகிற ஒரு இடத்துல, ஒரு மையமான இடத்துல நான் நிற்கிறேன் எப்பவுமே விரும்பினது கிடையாது. என்னோட இடம்னு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டா ஒரு கார்னரில் எல்லாரும் தெரிற மாதிரி நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, பராக்கு பார்க்குற, எப்போ பார்த்தாலும் பராக்கு பார்க்குறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படிம்பாங்க. எங்கே போனாலும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டே வருவேன். ஊரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, யாருக்காவது பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த இடத்துலையும் நான் வந்து இருப்பேன். அந்த ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அந்த சண்டையை பற்றி எல்லா விவரமும் எனக்கு தெரியும். அதுமாரி ஒரு மாடு கண்ணுட்டி போட்டானே, ஒரு சின்ன குருவி கூடு கட்டினேன், என்னை எல்லாத்தையும் அந்த ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு மனநிலையோடு தான் நான் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன். அதுதான் என்னை படைப்பாளியாகவும் ஆக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ யோசிச்சு பார்க்கல எனக்கு தெரியுது. அதனால நான் இங்கே நின்று பேசுகிறேன், என்ன பேச போகிறேன், நீங்கள் என்ன பெரிய அளவில் இவங்களை எதிர்பார்த்து வந்திருக்கோம் அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னோட படைப்புகள் எப்படி ஏற்பட்டுச்சு, இது எப்படி என்கிட்டேருந்து எப்படி வந்து வெளிப்பட்டது, நான் எப்படி ஒவ்வொரு படைப்புகளையும் ஆக்கினேன் அப்படிங்கிறத வந்து அந்த அனுபவங்களை தான் நான் இப்போ உங்களை கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவோடு இருக்கேன். அதனால் எந்த ஒரு தயாரிப்பும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ரிலாக்ஸாகவே வந்திருக்கேன். நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கும்போது என்னோட பின்னாடி கேட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னோட படைப்புகள் என்னோட அனுபவங்கள் சார்ந்து கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் பாட்டில் வந்து தாஸ்தாவஸ்கி, வெளிநாட்டு எழுத்தாளர்கள், அந்த பின்னவீனத்துவம் அது இது கேட்டிங்கன்னா என்னால் கண்டிப்பாக ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட உள்ள விஷயங்கள் அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியுது, நான் ஒரு சாதாரண ஒரு ரொம்ப பின்தங்கி ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு பெண்ணா. என்னகிட்ட உங்கள் பார்வையிலேருந்து விலகி இருக்கிற மக்களோட வாழ்க்கை மட்டும்தான் இருக்குது. அதை தான் நான் இப்போ வந்து என்னோட படைப்புகளை ஆக்கியிருக்கேன். அதை வந்து விமர்சகர்களால் ஏற்கப்பட்டது அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மற்றபடி நான் ஒரு பெரிய ஆளாக நான் என்றைக்குமே நினச்சிட்டது கிடையாது. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பேச விட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பதட்டம் வந்துடும். நான் எந்த கூட்டத்துக்கும் ஒத்துக்கிறதே கிடையாது. 10 பேருக்கு முன்னாடி பேசினா ஏதாவது நம்ம என்ன பேச போகிறோம், நம்ம அவங்களுக்கு தெரியாத விஷயங்களா நம்மள்ட்ட இருக்குது, அவங்களுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மனோபாவம் இருக்குது. எல்லாரும் நிறைய படிக்கிறாங்க, நிறைய சிந்திக்கிறாங்க, நல்லாவே எல்லா விஷயங்கள்லையும் எல்லா துறைகள்லையும் வெளிப்படுறாங்க. நம்மக்கிட்ட என்ன பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். அதனால் வந்து என்னோட உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட தனித்துவமாக என்ன இருக்குன்னா என்னோட படைப்பு அனுபவங்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால நம்ம அதை மட்டும் பேசிட்டு போவோம். ஏன்னா இங்கே வந்து 58 வாரங்கள் வந்து நிகழ்ச்சியை கொண்டுட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டோட முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் இங்கே வந்து பேசியிருப்பாங்க. நான் வந்து அது மாதிரி அதை பேசும்போது எல்லாரையும் கேட்ட அனுபவங்கள் எனக்கு இருக்குது. எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். அது மாதிரியெல்லாம் என்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்கிறத தான் நான் முன்கூட்டியே நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம், எங்கள் கற்பகநாதர் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் இருக்குது. 5வது வரைக்கும் நான் அந்த உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊர்லேயே பொம்பளை பிள்ளை முத பள்ளிக்கூடம் போனதுன்னா நான் தான். மற்ற எல்லா பிள்ளைங்களையும் அவங்கவுங்க வீட்டில் ஆடு மாடு இருக்கும், அதை மேய்க்க போக சொல்லிவிடுவாங்க. ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும்தான் படிக்க வைப்பாங்க. நான் மட்டும் கொஞ்சம் அடம் பிடிச்சி எங்கள் அக்காவையெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டாங்க. 2 அக்காவுமே படிக்க வைக்கல. நான் மட்டும் கொஞ்சம் கடைக்குட்டிங்கிறதுனால கொஞ்சம் செல்லம் அடம் பிடிச்சி பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் கூட அந்த சனி ஞாயிறு எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு, அந்த சனி ஞாயிறு வந்துச்சுன்னா மற்ற பிள்ளைங்க கூட எங்கள் வீட்டில் எருமை மாடு நிறையா இருந்தது, ஓட்டிகிட்டு மாடு மேய்க்க போயிடுவேன்.
நான் பள்ளிக்கூடத்தில் படித்ததை காட்டிலும் மாடுகள் கூட அந்த வயல்வெளிகள்லேயும் அது மாதிரி அந்த மேய்ச்சல் நிலங்கள்லேயும் கற்றுக்கிட்டது தான் அதிகம். அந்த அனுபவங்கள் தான் இன்றைக்கி எனக்கு படைப்பாக ஆகிறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. இன்றைக்கி நான் என்னை வந்து ஒரு படைப்பாளியா அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் ஒரு சிறுமியாக தான் என் மனக்கண் முன்னாடி நான் இப்போ உள்ள அனுபவங்கள் எதுவுமே எனக்கு வந்து என்னோடய படைப்புக்கு உதவுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 5வது வரைக்கும் அது மாதிரி படித்தேன். பக்கத்தில் வந்து 6வது போகணுன்னா பக்கத்து ஊருக்கு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போகிற தூரம் 6-7 வகுப்புகள் அங்கே படித்தேன். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை அப்படிங்கிற எங்களோட ஊர் நீதிப்படி என்னை நிறுத்துறதுக்கு பார்த்தாங்க. அப்புறமும் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சதால வேதாரண்யம் குருகுலத்தில் வந்து என்னை சேர்த்தாங்க, ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஊரில் வந்து எல்லா இடங்களையும் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா கற்பகநாதர் குளம் அப்படின்னு சொல்கிறது காவிரி தண்ணியில் செழிப்பான ரொம்ப செழிப்பாக இருக்கும் ஊர். ஒரு 5 வகையான நிலக்கூறுகளும் எங்கள் ஒரே ஊரில் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் எல்லா நிலக்கூறுகளையும் எங்கள் ஊரில் ஒரே ஊருக்குள்ளே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வளம் மிகுந்த அந்த ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு என்னை வந்து அவுத்துவிட்ட காலை அப்படிம்பாங்க. அவுத்துவிட்ட காலை மாதிரி அது பாட்டில் சுற்றி வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க சின்ன வயசில். அது மாதிரி சுற்றி வந்த எனக்கு வந்து இந்த வேதாரண்யம் குருகுலத்தில் போய் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே அடங்கி உடங்கி இருக்கிறதுங்கிறது வந்து முடியாமல் இருந்தோம். ரொம்ப ரொம்ப அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப சலிப்பை உண்டாக்குச்சு, முடியலை என்னால். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த குருகுலத்தில் வந்து நூலகம் இருக்கும். அந்த நூலகத்தில் அச்சகம் இருக்கும். அச்சகத்தில் வந்து புத்தகங்கள் அச்சடித்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. மூங்கில் தட்டி உள்ள ஒரு கொட்டகைக்குள்ளே அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் வேறு பக்கம் இருந்தாங்கன்னா நான் அந்த அச்சகம் பக்கம் போய் அந்த தட்டிக்குள்ளே கையை விட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வந்துடுவேன், அந்த நூல்களை எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கான ஒரே ஒரு விஷயமா அங்கே வந்து அது மட்டும்தான் இருந்தது. அதை படிப்பேன். என்ன புத்தகம்னாலாம் தெரியாது. அது கீரைகளை பற்றி இருக்கும், சமையல் குறிப்புகளை பற்றி இருக்கும். அது மாதிரி எல்லாத்த பற்றிய ஒரு புத்தகமாக தான் அது இருக்கும். அது மாதிரி அட்டையெல்லாம் இருக்காது. அட்டை இல்லாமல் ஓரமெல்லாம் கட் பண்ணாமல் இருக்கிற புத்தகத்தை தான் அடித்து அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் அது மாதிரி ஒரு இலக்கு இல்லாமல் அந்த எது படிக்கணுமோ என்ன படிக்கணும்னு தெரியாமல் வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு நூலக வாய்ப்பெல்லாம் கிடச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நிறையா படிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு பேப்பர் கிடைச்சாலும் எனக்கு வேறு பொழுதே எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. என்ன ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு ஆளுமை உள்ளவன் கூட சொல்லலாம், அடங்காதவனா. அப்படி இருக்கவே என்னுடைய முழு வீச்சையும் எங்கே காமிக்கிறது, ஒன்றும் முடியாது, கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்யுது, படிப்பதை வரை எனக்கு ஒன்றுமே முடியலை. அப்போ வந்து கிடைச்சதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து அப்போ கூட ஸ்கூலில் பார்த்தா கண்டுபிடிச்சா பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, அபராதம் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே அந்த ஓரத்தையெல்லாம் பிளேடால் கிழித்து நம்ம பாட புத்தகத்தோட அட்டையை போட்டு அப்படி தான் படிப்போம். இப்போ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 10வது வரைக்கும் தான். இதை ஒரு 8, 9, 10 3 வருஷமும் ஏகப்பட்ட புத்தகங்கள் நான் அதுமாரி படிச்சிருக்கேன். அங்கே அந்த வாசிப்பு அனுபவம் தான் எனக்கு வந்து பின்னாடி வந்து படைப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இதாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் 10வது முடிச்சுட்டு 11, 12 வந்து இதில் டீச்சர் ட்ரைனிங் ஆசிரியர் பயிற்சியில் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ எங்கள் ஊர்லேயே இருந்து திருத்துறைப்பூண்டியில் படித்தேன். பக்கத்தில் ஒரு மாமா ஒருத்தர் வந்து இடும்பவனம் நூலகத்திலேருந்து கொஞ்சம் புத்தகங்களை எடுத்தாந்து கொடுப்பாரு. அவர் டேஸ்ட்டுக்கு எடுத்தாந்து கொடுக்குறத தான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போயும் எனக்கு வந்து அந்த வானொலியை தவிர வேறு எதுவும் பொழுதுபோக்கு கிடையாது. அது கூட எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், வேலையை போட்டுட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. அதனால் அப்புறம் அப்போ கூட நான் இந்த மாதிரி புத்தகங்களை தான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நிறைய நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகையில் சும்மா கவிதைகள் அப்படிங்கிற பேரில் எதையாவது இருக்கும், எதுகை முனையோட அடுத்தவங்க எழுதுகிற கவிதைகளை அப்படியே மாற்றி உள்டாவாக எழுதுறது, இப்படி தான் நான் எழுதிட்டு இருந்தேன். ஆசிரியர் சங்க கூட்டத்துல எல்லாம் போய் நான் அதுமாரி கவிதைகளை ஒரு மோனையாக வர்ற மாதிரி எழுதுவோம், எதுகே வர்ற மாதிரி இந்த டி ராஜேந்தர் பாணியில் அப்படியெல்லாம் எழுதிட்டு போய் வாசித்தா அதுக்கு நிறைய கைதட்டுவாங்க. எனக்கு தான் தெரியும் அதை நான் எப்படி எழுதுனேங்கிறது. என்னோடய தோழிகளுக்கு வந்து கடிதம் எழுதும்போது ரொம்ப மெனக்கெடுவேன், ரொம்ப அழகாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக.
அப்படி எழுதும்போது அந்த என்னோட தோழிகள்லாம் என்னோட ரொம்ப அதை கொஞ்சம் அதுலலாம் நான் இப்போ வளர்ந்துருந்தேன்னு நினைக்கிறேன். நல்லா என்னோட எழுத்துக்களில் வந்து கொஞ்சம் வளர்ச்சி இருந்திருக்கும். அதனாலயே என்னன்னு தெரியல, என்னோட தோழிகள்லாம் என்னோட கடிதத்துக்காக அவங்க கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பதில் என்னோட கடிதத்தை அவங்க சேமிப்பில் வைக்கணுங்கிறதுக்காக. இப்படியே ஆரம்பித்தது தான் என்னோட எழுத்து பயணம்ங்கிறது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கவிஞர் கரிகாலன் வந்து அவரோட ஒரு புகைப்பட மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எங்கள் ஊர் தம்பி ஒருத்தர் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாரு. அதை படித்தப்ப உண்மையாக சும்மா நான்லாம் ஒரு பேருக்கு எதையோ பார்த்துட்டு அப்படி எழுதிட்டு இருக்கையில் கவிதைகளை ஒரு நல்ல கவிதைகள், தரமான கவிதைகள், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம தம்பியோட ஒன்றா படித்த ஒரு பையன் எழுதியிருக்காரு அப்படிங்கையில் வந்து அப்போ தான் எனக்கு இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறது வந்து புரிய வந்தது. அதுக்கப்புறம் கவிஞர் கரிகாலன் கூட எனக்கு கடிதத்தில் தொடர்பு வந்தது. நிறைய கடிதம் எழுதணும். எங்களோட படைப்போட ஆரம்பங்கிறது வந்து கடிதங்கள்ங்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுவும் காதல் கடிதங்கள். ஏகப்பட்ட கடிதங்கள் எழுதுவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அதுக்கு நான் பதில் எழுதுவேன். அப்பயே வந்து முதல் கடிதத்திலேயே சொல்லியிருந்தாங்க, வந்து உங்களோட எழுத்து வந்து சாதாரணமாக தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி வந்து அம்பை, திலகவதி, சிவகாமி இந்த வரிசையில் வந்து உங்களோட பேர் வரணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இடத்த நான் எட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆரம்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து திருமணமாச்சுது. நிறைய என்னோட கணவர் கரிகாலன் இல்லை களம்புதிது அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க. அதனால் தமிழகத்தோட பெரும்பாலும் எல்லா பகுதிகளில் இருந்தும் எழுத்தாளர்கள் வந்து வருவாங்க. இது மாதிரி தான் களம்புதிது கூட்டம் வந்து மாதம் ஒரு தடவை நடக்கும். எல்லா எழுத்தாளர்களையும் நேரடியாக பார்க்குற ஒரு அனுபவம் கிடச்சி. அவங்க வரும்போது நான் சமைச்சு போடுவேன். நல்லா எல்லாருக்கும் காலையில் வந்து டிஃபன் செஞ்சு போட்டு மத்தியானம் கூட்டம் முடிஞ்சதும் கறி குழம்பு, மீன் குழம்பு வச்சு எல்லாருக்கும் சமைச்சு போடுவேன். எல்லாரையும் சாப்பிட வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அப்போ கூட வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ நேரடியாக அவங்களோட ஏற்பட்ட அந்த அறிமுகம், எழுத்துன்னா வேற யாரோ செஞ்சுட்டு இருந்தது, நம்ம வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் எழுதுறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற இப்படி நாளடைவில் வந்து நானும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். களம் புதிது அப்படின்னு ஒரு இஷ்யூ கொண்டு வராங்க, கரிகாலன் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கு வந்து நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால என்னோட சம்பளத்திலேருந்து ஒரு பகுதியை கொடுத்தேன். ஒரு மாத இஷ்யூ கொண்டு வரதுக்கு கொடுத்தேன். தொகை கொடுத்ததால விளம்பரத்தில் வந்து இப்போ அந்த இஷ்யூ கொண்டு வரேன்னா பாத்திரக்கடை விளம்பரம் வாங்குவாங்க, ரொட்டி கடை விளம்பரம் வாங்குவாங்க. அவங்களுக்கு விளம்பரத்துக்கு வந்து பின்னாடி அட்டையிலையோ எங்கேயோ அந்த கடையோட விளம்பரம் ஒரு 2 வரி 3 வரி போடுவாங்க. அது மாதிரி நான் பணம் கொடுத்தப்ப நான் விளையாட்டாக கேட்டேன், பாத்திரக்கடை பணம் கொடுத்தா விளம்பரம் போடுறீங்க, இது ஜவுளி கடை கொடுத்தா விளம்பரம் போடுறீங்க, நானும் தான் பணம் கொடுத்தேன், என் பேரை போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டேன். நீ தான் அப்போல்லாம் கவிதை எழுதிட்டு இருப்பேல்ல, ஒரு கவிதை எழுதி கொடு, நானும் உன் பேரை எப்படி போட முடியும், பண உதவி நான் போட முடியும், ஒரு கவிதை எழுதி கொடு, கவிதையாக நான் போடுறேன் அப்படின்னாங்க. நீ எழுது, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் கவிதை வராதுங்க அப்படின்னா. பரவாயில்ல எழுது, நான் அதை சரி பண்ணி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ரொம்ப தற்செயலாக நடந்தது. நான் ஒரு படைப்பாளியானது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தற்செயலாக நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு கவிதை எப்படி எழுதுனா, கவிதை எழுதுறதெல்லாம் விட்டுட்டேன். அந்த ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே முடியாது. ஏன்னா பழமலை, எங்கள் வீட்டுக்காரங்க இவங்களோட கவிதைகளையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நம்ம பாணி கவிதைகள்லாம் வந்து ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கவிதைங்கிறதெல்லாம் நமக்கு வராது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கல. சரி, ஒரு சிறுகதை எழுதுவோம் அப்படின்னு நானே இதை வந்து வெளியில எல்லாம் நான் சொல்லலை, எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எழுத ஆரம்பித்தேன். ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையும் மீன் பிடிக்க வந்து கடலுக்கு போகிறாங்க. ரொம்ப மழை நாளில் எந்த ஒரு படகுமே கடலுக்கு போகாத மழையும் புயலும் உள்ள ஒரு சூழலில் அப்பாவும் பிள்ளையும் கடலுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு வர்றது வரைக்குமான ஒரு நாள் பாடு, அதை வந்து ஒரு சிறுகதையாக எழுதலாம் அப்படின்னு எனக்கு முதல்ல அப்படி தான் தோணிச்சுது. எழுத ஆரம்பித்தேன். ஒரு சிறுகதைன்னா நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு ஒரு முடிவு அதில் வந்துடும். அந்த நான் எடுத்துக்கிட்ட அந்த கதையில் வந்து ஒரு ஆரம்பம் இருக்குது, அவங்க போயிட்டு வர்றாங்க, வர்ற முடிவும் இருக்குது.
இருந்தாலும் கூட அந்த 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 பகுதி தான் முடிஞ்சிருக்கு, அந்த ஒரு காட்சி தான் முடிஞ்சிருக்கே தவிர அந்த கதையோட முடிவு அதில் இல்லை. ஒரு 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 காட்சி, அவன் கடலுக்கு போயிட்டு வர காட்சி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள கதை முடியலை. அந்த கதையோட முடிவு எங்கே இருக்குன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியல, அப்படி இருந்தது. ஆனால் பக்கத்தை பார்த்தீங்கன்னா 22 பக்கம் 24 பக்கம் வந்துச்சுது. இதுக்கு மேலே கதை சிறுகதையை கொண்டு போக முடியாது. அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட எடுத்து காமிச்சேன், இங்கே பாருங்கள் நான் சிறுகதை எழுதணுன்ட்டு எழுதினேன், நல்லா ஆரம்பித்தேன், இங்கே பாருங்கள் எழுதியிருக்கிறேன், ஆனால் நான் முடிச்சிருக்கேன், அந்த காட்சி கூட முடிச்சிருக்கேன், ஆனால் இதில் ஒன்றுமே கதையே இருக்க மாதிரி தெரியல, ஒரு சிறுகதை மாரியே தெரியலையே, ஒரு காட்சி ஏதோ ஒரு காட்சியை ஒரு சீனை காமிச்சிருக்க மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி அப்புறம் இதுக்கு பிறகும் உனக்கு வந்து அதில் எழுதலாங்கிற மாதிரி தோணுதா அப்படின்னாங்க. ஆமாம் இது இன்னும் தான் எழுதுனா தான் எழுத வரலாம், எழுதிட்டே போகலாம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்படின்னா எழுது அப்படின்ட்டாங்க. அன்னைக்கே என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்னொரு பிரச்சனை, நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு கவிஞர், அப்படியே சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, கூட்டம்லாம் பண்ணுறாங்க, கவிஞர் தான், அது உண்மை, நல்ல கவிஞர் தான் அன்றைக்கும். அவங்களுக்கு என்னென்னா எழுதணுன்னா தனியாக ஒரு ரூம், அந்த ரூம் இருக்கணும், மேஜை இருக்கணும், மேஜையில் வந்து அப்பப்போ சன்னமாக ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கணும், ஊதுவத்தி 2 கொளுத்தி வச்சுப்பாங்க, இப்படியெல்லாம் இருந்தால் தான் எழுத முடியும். நானும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்காரர் கவிஞர் எழுதுறாருன்ட்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் கதவை சாத்திட்டு வந்துடுவேன். அதுமாரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி தான் கவிதை வரும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் இது மாதிரி எழுதினதுக்கு பிறகு எனக்கு என்ன பண்ணாங்க, சரி நீ எழுது அப்படின்னுட்டு ஒரு சேரும் ஒரு டேபிளும் வாங்கியாந்து ஹாலில் போட்டாங்க. எனக்கு எங்கே போட்டோன்னா சரி அங்கே ஹால்லேயே போட்டுப்போம், ஹாலில் போட்டால் தான் சரியாக இருக்கும். போட்டுட்டு அது மேலே என்னோடய நோட்டு இருக்குது. எனக்கு வந்து அடுப்பில் சமையல் வேலை இருக்கும். பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க. நான் எழுத ஆரம்பிச்சப்ப 3 பிள்ளைங்களுமே பிறந்துட்டாங்க, 2 பொண்ணு 1 பையன். ஒன்று வந்து அந்தந்த பிள்ளைங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்காகவும் அழுவோம், அதையும் பார்த்துப்பேன். வெளியில் வந்து கூப்பிடுவாங்க, எல்லாம் வருவாங்க. ஒரு நாங்கள் கிராமத்தை ஒட்டிய அந்த கிராமத்து சனங்க எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருப்பாங்க, உறவினர்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு நோட்டு மட்டும் அந்த மேஜை மேலே விரிச்சிருக்கும், நோட்டு மேலாவும். எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நான் எல்லா வேலைகளையும் அன்னிச்சே செய்வேன். கதை மட்டும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அந்த எந்த பாத்திரத்தை எழுதுறனோ அது அந்த சிந்தனைகளோடயே இருப்பேன், அந்த பாத்திரமாகவே நான் இருப்பேன். ஆனால் நான் நடமாடிக்கிட்டே இருப்பேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் நான் சொன்னேன், பார்த்தீங்களா நீங்கள் இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் நடு ஹாலில் என்னோடய நோட்டை வச்சுக்கிட்டு என்னால் எழுத முடியுது, எவ்வளோ பம்மாத்து வேலை பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நாளும், எல்லா வேலைகளையும் என் தலையில் சுமந்துட்டு 4 வரி கவிதை எழுதுறதுக்கு என்னென்ன வித்தையெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் இப்படி தான் நான் எழுத ஆரம்பித்தேன். நான் அந்த ஒரு 3 அத்தியாயம் எழுதிட்டேன். 3 அத்தியாயமும் ஒவ்வொரு அத்தியாயமாக எழுதுனா அந்த கதையோட தொடர்ச்சி போயிட்டே இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்தா நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நீ எழுது, தொடர்ந்து எழுது அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து என்னை எழுத வைக்கிறதுக்காக இது சொல்கிறாங்க போல் அப்படின்னு எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை வரல. பக்கத்தில் வந்து ஒரு மூத்த எழுத்தாளர் சபாநாயகம் அப்படின்ட்டு, அவர்கிட்ட நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இதை சார் இதை பாருங்கள் நான் எழுதினேன் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு தேர்ந்த விமர்சகர், உடனே பார்ப்பார். அவர் நாவல்லாம் எழுதினவர், ரொம்ப நல்ல ஒரு எழுத்தாளரும் கூட. அவர் என்ன இப்போ மேலேங்கேயும் பார்த்துட்டு என்னம்மா நீங்களாம்மா எழுதுனீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. சரி அது அப்படியே அங்கே அந்த அவர் வரிசையாக என்னென்ன எப்போ படிக்கணுமோ அதை வரிசைப்படி அடுக்கியிருப்பார். போன வாரம் வந்ததுலேருந்து அந்த வரிசை கிரமப்படி தான் அடுக்குவார். போன வார புத்தகங்கள்லாம் இவ்வளவு இருக்குது, இதை முடிச்சுட்டு தான் உங்கள் புத்தகம் படிப்பேன், அந்த வரிசையில் அடிக்கிட்டு போங்க அப்படின்னாரு. உங்களோட இதை நான் படிப்பேன் அப்படின்னாரு. நான் சரி அவர் படிக்கிறதுக்கு எப்படியும் 15 நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் வந்து ஒரு மணி நேரத்தில் அவர்கிட்டேருந்து ஃபோன் வருது. அவர் எப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு காலுக்கு ₹1 செலவாகும். அப்போ அவர் யோசிக்கிறது எங்கள்கிட்டையும் அதை சொல்லுவார். ஒரு விஷயத்த சொல்லணுன்னா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. போஸ்ட் கார்டு வந்து 25 பைசா தான். அப்போ 25 பைசா இருந்தது. 25 பைசாவில் அந்த செய்தியை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு அந்தளவுக்கு வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கிறவர். ஆனால் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுகிறாரு. ரொம்ப தேர்ந்த எழுத்து மாரி இருக்குமா, புதுசாக எழுதின மாரி தெரியலை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அவ்வளவு புகழ்ந்து தள்ளுறாரு. எப்படி இந்த மாதிரி எழுதுனீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் தான் எழுதுனீங்களா, உள்ளார ஏதாவது ஒரு ஆவி பூந்துட்டு எழுதிச்சா தெரியலம்மா அப்படின்ட்டு. எனக்கு நம்ப முடியலை. உண்மையாக தான் சொல்கிறீங்களா சார்? ஏமா நான் ஏதாவது அடுத்தவங்களோட முகத்துக்காக சொல்கிறேன்னாண்ணா
அப்படின்ட்டு சொன்னதுக்கு பிறகு எனக்கு அன்னைக்கு தான் பெரிய, இதுக்கு பிறகு என்ன விருது கிடைச்சாலுமே எனக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. அன்னைக்கு வந்து அந்த ஒரு முத எழுத வந்திருக்கோம், நம்மளோட எழுத்து எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்படிங்கில இவர் கொடுத்த அந்த உற்சாகம் அன்னைக்கு இரவே உட்காந்து எழுதி ஒரு 70 பக்கம் அன்னைக்கு எழுதினேன்னா, அன்னைக்கு இரவு மட்டுமே. விடிய விடிய எனக்கு அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி மனசுக்குள்ளே வந்து அந்த கதை வந்து கனண்டுக்கிட்டே இருந்தது. அப்படியே தொடர்ச்சியாக எழுத முடிஞ்சது. மொத்தமே பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோட மாணிக்கம்ங்கிற முதல் நாவல். ஒரு 26-27 நாளில் அந்த நாவலை நான் முடிச்சிட்டேன் முழுமையாக. அந்த நாவல் இப்படி தான் மீன் பிடிக்க போனதை ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த நாவலோட அரசியல் என்னன்னு அப்படின்னா, எங்கள் பகுதி நான் சொன்னேன் ஒரு வளமான ஒரு விவசாய கிராமம் எங்கள் கிராமம். காவிரி தண்ணி பாஞ்சு எந்த ஒரு ஆடி மாதம் வந்துட்டுன்னா காவிரி தண்ணி எல்லா இடமும் வாய்க்கால் வழியாக போய் எல்லா வயல்கள்லையும் நிரம்பும். அப்படியே சின்ன புல்லு அந்த குருத்து வந்து அப்படியே பசுமையாக வெளியில் வரும் எல்லா புல்லும். அப்போ மாடு மேய்க்கிறதுனால எனக்கு அந்த புல்லை பற்றி தான் எனக்கு தெரியுது. அதுக்கு உழவு ஓட்டுவாங்க. அந்த புது தண்ணியோடு வர்ற அந்த கெளுத்தி மீனை பிடிச்சி நாங்கள்லாம் வந்து வயல்கள்லேயே சுட்டு சாப்பிட்றது, இந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து எல்லாமே இப்படியெல்லாம் வந்து அந்த அனுபவங்கள் எனக்கு நிறையா இருக்குது. ஆனால் காவிரி தண்ணி வந்து என் கண் எதிரில் நான் பார்த்து எனக்கு இப்போ அதிகம் வயசாகலை, ஒரு 48 வயசு ஆகுது. என் கண் பார்க்க நல்லா விளைஞ்ச ஒரு விவசாய கிராமம், செழிப்பாக இருந்த ஒரு கிராமம். படிப்படியாக காவிரி தண்ணி இல்லாமல் போகுது, அந்த நிலங்கள்லாம் வறண்டு போகுது. நல்ல செழிப்பாக அவ்வளோ ஒரு ஒரு நெல்லை போட்டால் புதர் மாதிரி வளர்கிற அந்த மண் வந்து என்ன வண்டல் மண் எல்லாமே காஞ்சி அந்த தண்ணி வராததுனால வானமும் பொய்த்ததால் பக்கத்தில் கடல், அந்த கடலோட உவர்த்தன்மை வந்து அந்த மண்ணில் ஏறி அந்த நிலத்தில் ஏறி அப்படியே உவர்த்தன்மை உள்ள நிலமா, விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலமா கண் எதிரில் அப்படியே மாறுது. இது வந்து ஒரு பெரிய அவலம். இது ஒரு விவசாயம், ஒரு செழிப்பான நிலம் வந்து தண்ணி இல்லாததுனாலையும் மழை இல்லாததுனாலையும் உவர்தன்மையோட உப்பளமாக அளமாக மாறுறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சோகம், நினச்சி பாருங்கள். அது நடக்குது. விவசாயத்தை நம்பியிருந்த விவசாயிகள் எல்லாருமே அடுத்து என்ன செய்வாங்க, வயலுக்கு அடுத்த இருக்கிறது கடல். நான் தான் சொன்னேன் 5 நிலப்பகுதிகளும் அங்கே இருக்குது, நிலக்கூறுகளும் இருக்குன்னு. கடல் எல்லாருமே வந்து உழவு மாட்டையும் ஏற்கலப்பையும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனவங்கெல்லாம் மீன்பிடி கருவிகளை எடுத்துக்கிட்டு கடலுக்கு போகிறாங்க மீன் பிடிக்க. அப்படியே அந்த ஒரு வாழ்வியலே மாறுது பாருங்க. மருத நிலம் வந்து அப்படியே நெய்தலாக மாறுது, எல்லாம் மீனவர்களாக மாறுறாங்க. அந்த இதுதான் வந்து மீன் பிடிக்க போன மாதிரி நான் அந்த அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருப்பேன். இது அப்புறம் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் இந்த விஷயங்கள் வரும். இது நான் வந்து ஒரு 26 நாளில், இது ஏன்னா சொந்த அனுபவம், எனக்கு ஏற்பட்ட அனுபவம், அதை வச்சுட்டு அந்த நாவலை நான் முடிச்சிட்டேன். இதுதான் வந்து மாணிக்கம் அப்படிங்கிற நாவல். இது முழுக்க முழுக்க வந்து எங்களோட சொந்த கதைன்னு கூட சொல்லலாம். அதில் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருக்கிற ஒருத்தர் வந்து மீன் பிடிக்க போகிறாரு. விவசாயியாக இருக்கார், ஹோமியோபதி மருத்துவமும் தெரியுது. கடைசி காலத்தில் வந்து அவர் மீன் பிடிக்க போய் அந்த கடலுக்குள்ளே தன்னோட உயிரை மாய்த்துக்கிற மாதிரி ஒரு நான் முடிவை சொல்லியிருப்பேன். இது வந்து மாணிக்கம் அப்படிங்கிற முதல் நாவல். இதை எழுதி 26 நாளில் முடித்ததும் அடுத்தது எனக்கு அந்த எழுத்து மேலே வந்து ஒரு விருப்பம் ஏற்பட்டது. எழுதாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்பவும் ஒரு பரபரப்பான ஒரு எழுதணும், எதாவது எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இருந்துகிட்டு இருந்தது. வேதாரண்யம் பக்கத்தில் கோவில் தாழ்வு அப்படிங்கிற ஒரு நல்ல கிராமம், அது அழகான கிராமம். அது அங்கே வந்து எங்கள் பெரியம்மா இருக்காங்க. அவங்க உப்பளம் பக்கத்தில் வந்து உப்பள தொழிலாளர்களாக அவங்க வந்து அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சின்ன வயசில் நான் அந்த ஊருக்கு வந்து போயிருக்கேன். சின்ன வயசுல எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனப்போ அந்த உப்பளத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கவனிச்சிருக்கேன். அவங்களோட வாழ்க்கை அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே என் மனசில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தது என்ன எழுதலாம் அவங்கள அந்த கோயில் தாழ்வும் எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க, பக்கத்து வீட்டு பொண்ணுங்க, இவங்களை பற்றிய நினைவுகள் தான் வந்தது. அதை வச்சு தான் அந்த அலம் அப்படிங்கிற ஒரு நாவலை நான் எழுதியிருப்பேன். அடுத்தது கீதாரி. கீதாரின்னு பார்த்தீங்கன்னா, கீதாரிங்கிறதே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற
அந்த ஆடு மேய்க்கிற இடையர்கள் வந்து அவங்கள தான் அந்த தலைவரை வந்து கீதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பரவலாக எல்லா தமிழகத்தோட எல்லா பகுதிகளுக்கும் அவங்க ஆடுகளோட பயணம் போகிறவங்களா இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து ஆடுகளோட போய் அங்கங்கே தங்கி கூடாரம் போட்டுக்கிட்டு வாழ்வாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கமும் அவங்க வருவாங்க. அங்கே பார்த்துருக்கேன். அங்கே தான் கீதாரிங்கிறது வந்து எங்கள் பகுதியில் தான் கீதாரின்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் வந்து விருத்தாசலம் பகுதியில் இருக்கேன். இங்கே வந்து எங்கள் வீடு பெரியார் நகரில் இருக்குது. பெரியார் நகர் வந்து கொஞ்சம் மேட்டு நிலம், மணற்பாங்கான நிலம். மழை நாளில் வந்து தண்ணி தேங்காது. இந்த கீதாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற நாட்கள்ல எல்லாம் ஆடுகளை எங்கே வேணாலும் காடு எல்லா இடத்துலையும் மேய்ப்பாங்க. மழை ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஆட்டுக்கு வந்து கால் கோமாரி அப்படின்ட்டு ஒரு நோய் வரும் சேத்துல நடந்தால். அந்த ஆடுகளை வந்து பாதுகாப்பாக அந்த கோமாரி நோயிலேருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மணற்பாங்கான இடத்துக்கு வருவாங்க. அப்படி எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் வந்து கூடாரம் அமைச்சிக்கிட்டு அவங்க தங்கியிருப்பாங்க. காலையில் நான் பள்ளிக்கு கிளம்பி போயிருப்பேன். பார்த்தா வெறும் திடலாக இருக்கும் அந்த இடம். சாயங்காலம் வந்து பார்த்தா அதுக்குள்ளே பழைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன டீச்சர் பள்ளியோட விட்டு வந்துட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்க என்ன விசாரிப்பாங்க, நான் விருந்தாளி மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு 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 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அந்த அளவுக்கு ஒரு பதிவு வச்சுருப்பாங்க. வெட்ட வெளியில் அவங்க வந்து மழை புயல் எதுனாலும் பரவாயில்ல, அதில் வந்து அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள கிட்டத்த இருந்து பார்த்தோம்னா மழை தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், ஆனால் அடுப்பில் வந்து சோறு கொதிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த தண்ணியை வந்து இப்படி இந்த பக்கமும் தண்ணியை ஒழிச்சு விட்டு அடுப்பு எரிச்சு விடுவாங்க. அவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை. அது வந்து எனக்கு ரொம்ப அவங்க மேலே ஒரு ஈடுபாட்டையும் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்திச்சுது. சரி, அவங்கள பற்றி எழுதணும் அப்படிங்கல அவங்கள்ட்ட அந்த தரவுகளை இப்போ வந்து அலம் மாணிக்கம் ரெண்டுமே என்னோட சொந்த அனுபவங்கள்ங்கிறதுனால அதை வந்து சுலபமாக எழுத முடிஞ்சுது. ஆனால் கீதாரிங்கிறது வந்து எங்களுக்கு அவங்க ஒரு சமூகம். அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட பேச்சு வழக்கு, இது எல்லாமே எனக்கு புதுசு. இதை எப்படி நான் வந்து ஒரு நாவலுக்குள்ள ஒரு உயிர்ப்போட ரத்தமும் சதையுமா எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கடணும். அவங்கள்ட்டயே தரவுகளை கேட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இயல்பாகவே எனக்கு தான் வந்து அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு பழக்கமாக இருந்தது. ரொம்ப ஆர்வமாக செய்கிறதுனால பள்ளி விட்டு வந்துட்டேன்னா உடனே போய் அவங்க கூட உட்காந்துப்பேன். அவங்க அந்த கூடாரம் போட்டிருப்பாங்க, அந்த கூண்டு போட்டிருப்பாங்க, அது கூடயே உட்காந்துட்டு அவங்க சமைக்கிறது, அவங்க அப்போ தான் ஆடு கொண்டாந்து அடைய விடுவாங்க. அடைய விட்டுட்டு வந்து அதுக்கு பிறகு அவங்க செய்கிறது எல்லாத்தையுமே கவனிப்பேன். அப்படி அவங்க கூட பழகி பேசியே அவங்களோட வாழ்க்கையை உள்வாங்கிக்கிட்டு எழுதுனது தான் கீதாரி. மற்றபடி அவங்கள்ட்ட நான் எந்த தரவுகளையும் நீங்கள் இதை சொல்லுங்கள், இதை எப்படி செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. அந்த நாவலை நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் அவங்க கூட நிறைய, அதாவது சாதாரணமாக பேசும்போது நிறைய விஷயங்களை வாங்கிப்பேன். ஆனால் அவங்க வந்து நான் வந்து நாவலுக்காக ஒரு கதைக்காக தான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி நான் அவங்க கூட நான் அப்போ வந்து அந்த நாவலை எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு கீதாரி பொண்ணாகவே இருப்பேன். என்னோட பேச்சே பார்த்தீங்கன்னா நான் என் மனசுக்குள்ளேயே நான் ஒரு கீதாரிகள் எப்படி பேசுவாங்களோ அவங்களோட அந்த ராமநாதபுர பாஷை அந்த பாஷையிலேயே நான் பேசிப்பேன். அதேமாரி இருந்ததுனால தான் என்னால் வந்து அந்த நாவலை வந்து ரொம்ப உயிர்ப்போடு எழுத முடிஞ்சுது. நீங்கள் எல்லோரும் கூட தெரிஞ்சிருக்கலாம், அந்த நாவல் வந்து ஒரு திரைப்படமாக உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அந்த நாவலுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. அதை தொடர்ந்து கற்றாழை அப்படின்னு ஒரு நாவல். கற்றாழைன்னா நான் வந்து வேறு தான் எழுதணும் அப்படின்ட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். மார்க்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆளுமை அவர். என்னோட கணவருக்கும் மார்க்ஸுக்கும் நல்ல நெருங்கிய நட்பு. என் கணவரெல்லாம் கிட்டத்தட்ட அவரை வந்து அவரோட குரு மாதிரியே பாவித்த நேரம்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அவர் குடிங்கிறது வந்து மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். எனக்கு அது எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் என்ன சொன்னாலும் அதை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற ஒரு இதாக இருந்த நேரம் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா நான் பார்த்த அளவில் குடியால் சீரழிஞ்ச குடும்பங்கள் நிறைய இருக்குது. பெரிய தத்துவம்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் குடி ஒரு பேருன்னு ஏற்றுக்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு இது இல்லை.
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்காவோட வாழ்க்கை, ரொம்ப நெருக்கமான ஒரு அக்காவோட வாழ்க்கை வந்து குடியாலேயே எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்ட்டு நான் அதை வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட ரொம்ப கோவமாக நான் அதை பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, இதை நீ ஒரு நாவலாக எழுத தமிழ் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு அந்த கற்றாழை அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து எழுதணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. நான்லாம் அதை நினச்சி கூட பார்க்கல, அப்படி ஒரு நாவல் உருவாகும் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்கல. இந்த மாதிரி ஒரு அவரோட பேட்டி, அதை பற்றி பேச்சில் அந்த கோவத்தில் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்கள் இதுமாரிலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கோவத்தை வெளிப்படுத்தினப்ப ஏற்பட்டது தான். அது நீ எழுதுன்னு ஒரு கோடு காமிச்சாங்க. அது என்னென்னா, எங்கள் ஊரில் ஒரு அக்கா மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கையில் அவங்க மணிமேகலையோட அப்பா சாராய கடையில் தான் சம்மந்தம் பேசுவார். போய் குடிக்கையில் மாப்பிள்ளையோட அப்பாவும் அங்கே வந்திருப்பார். அந்த மாப்பிள்ளை சுத்த பொறுக்கி யாருமே பொண்ணு தர மாட்டாங்க. அந்த அளவுக்குள்ள ஒரு மோசமான ஆள். இந்த பொண்ணு மணிமேகலைங்கிற பொண்ணு அவ்வளோ ஒரு அற்புதமான பொண்ணு. 2 பேரும் ஒன்றா குடிக்கையில் என் மவனுக்கு வந்து உன் பொண்ணை தரியா அப்படின்னு கேட்பாங்க. குடி போதையில் ஆமாம் நான் கட்டித்தரேன் அப்படின்ட்டு வந்து, எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி செய்யுது பாருங்க. கட்டித்தரேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஒத்த காலில் என்ன பாரு, எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அவன் மோசமான ஆள், உன் பொண்ணை கொடுக்காதன்னு சொல்லுவாங்க. நான் வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கை எங்கே கொடுத்தாங்க? வாக்கை வந்து ஒரு சாராய கடையில் கொடுத்தது, சாராயம் குடிச்சிட்டு சாராய கடையில் கொடுத்த வாக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கோபம் எனக்கு அந்த விஷயத்தில். அதை தான் சொல்லிட்டு இருந்தப்போ தான் இருந்துச்சு. அதை அப்படியே நான் பதிவு பண்ணேன். வேற அதில் வந்து ஒன்றுமே மிகைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆள் வந்து பல பெண்கள் கூட சுற்றுற ஆள். ஒரு கட்டத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன் தொடர்ச்சியாக அவங்க கூட வாழ முடியாது. இவங்க போய் சம்பாதிச்சுட்டு வர கூலி வேலைக்கு போய் வர்றதையும் அவர் வந்து பிடுங்கி குடிக்கிறதுக்கும் இதுக்கும் பயன்படுத்துறதுனால ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் அவங்க வந்து, இது நான் வந்து கதையாக எழுதினதை சொல்லலை, உண்மையாக நடந்ததை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வர்றப்ப நான் தான் அவங்களுக்கு வந்து, சரி உங்களுக்கு மாற்று வழியாக நீங்கள் வேறு எங்கேயாவது, அந்த பொண்ணு +2 படிக்குது, படித்து முடிச்சுட்டு +2 பரீட்சை எழுதிட்டுது. அந்த பையன் வந்து 10th பரீட்சை எழுதிட்டான். இதுக்கு மேலே நீ என்னால் இருக்க முடியாது, நான் எங்கேயாவது கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழுதுட்டு. சரி நீங்கள் எங்கேயும் கிளம்ப வேண்டாம், நான் பார்க்குறேன் உங்களை, எங்கள் வீட்டில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அப்புறமா நான் சொல்கிறேன். யவனிகா ஸ்ரீராம்ட்டு ஒரு கவிஞர், அவர் எங்கள் வீட்டுக்கு யதார்த்தமாக வந்திருந்தார். அப்போ கேட்கும்போது அவர் தான் சொன்னார், திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனி இருக்குது, அங்கே கொண்டு விட்டுருங்க, அவங்க வேலை செஞ்சு பழிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஸ்டார்ட் டைம்னோ என்னமோ ஒரு கம்பெனியை சொல்லி அங்கே வந்தார். சரி மறுநாள் நான் உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு நான் போகிறேன். திருப்பூரில் கொண்டு விடுறதுக்காக நான் போகிறேன். அது ஒரு கோடை விடுமுறை நாளுங்கிறதுனால அவங்க கூட எனக்கு நேரத்தை ஒதுக்க முடிஞ்சுது. அங்கே போனால் அந்த ஸ்டார்ட் டைம் எங்களுக்கு புதுசு, திருப்பூருங்கிறது எங்களுக்கு புதுசு, எப்படி கம்பெனியில் வேலைக்கு சேர்றது எதுவுமே தெரியாது. அந்த கம்பெனிக்கு போனால் அங்கே உள்ள மேனேஜர் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுங்க. பனியன் கம்பெனியில் அந்த பிசிறு வெட்டுற வேலை, அந்த ஒழுங்கு அட்டை பெட்டி மடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை கொடுன்னு கேட்குறான் அந்த ஆள். எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. அதெல்லாம் இல்லை, எல்லாம் இப்போ தான் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்காங்க, கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் என்னென்னமோ நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறான். எனக்கே ரொம்ப கோபமாக வருது. இருந்தாலும் இவங்களோட நிலைமையை நினச்சா ஒன்றும் பண்ண முடியல. சரி வாங்க இந்த ஆள்கிட்ட வேண்டாம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்து இன்னொரு கம்பெனியில், ஒரு ரிச் அண்ட் ரிச்னு என்னமோ ஒரு கம்பெனி, அங்கே அழைச்சிட்டு போயிட்டு நானாக கேட்குறேன் இது மாதிரி. அவர் அந்த மேனேஜரோட நாளையிலேருந்து வேலைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஒரு வேலைக்கா அந்த ஆள் இவ்வளோ இது பண்ணான்ட்டு எனக்கு பயங்கர ஆத்திரம் அந்த மேனேஜர் மேலே. அப்புறமா கொண்டாந்து விட்டு ஒரு வரிசையாக அவங்களுக்கு வீடு பார்க்கணுமே, அடுத்தது என்ன பண்ணால் வீடு பார்க்கணும், அங்கே தங்க வைக்கணும். வேலைக்கு பிரச்சனை இல்லை, வேலை அந்த கம்பெனிக்கு வர சொல்லிட்டாங்க. வீடு பார்க்கணுமேன்னு பார்த்தா ஒரு ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி கூரை கொட்டாக தான் அடைச்சிருக்கு வரிசையாக. அந்த மாதிரி எனக்கு அந்த வளாகம் பேரெல்லாம் மறந்து போச்சுது. இப்போ அதுக்குள்ளே கொண்டாந்து இந்த தமிழ்நாடு தேட்டருக்கு பின்னாடி இருக்கும் அந்த இடம். அதில் வந்து ஒரு வீடு, கூரை வீடு தான். அதில் அந்த வீட்டுக்கு வாடகை அட்வான்ஸ் கொடுத்து வாடகை பிடிச்சி கூப்பிட்டு ஒரு நாள் வேலைக்கு போகிற வரைக்கும் நான் அங்கே இருக்கேன். வேலைக்கு போயிட்டு வராங்க. மறுநாள் சரி எப்படி இவங்க வேலை செய்கிறாங்க, நானும் வரேன் அப்படின்ட்டு நானும் 2 நாள் அவங்க கூட அந்த பனியன் கம்பெனி வேலைக்கு நான் அவங்க போகிறேன்.
போயிட்டு அந்த அனுபவங்கள் தான். இது எதுவுமே வந்து நான் திட்டமிட்டு நாவல் எழுதணுங்கிறதுக்காகவே நான் அதை வந்து இது பண்ணலை. அவங்களுக்காக செஞ்ச அந்த அனுபவங்கள்லாம் இங்கே வந்து தினத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப அது மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதெல்லாம் சேர்த்து தான் நான் அந்த எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு நாவலாக எழுதி முடித்தப்போ வந்து அது ஒரு கற்றாழை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நாவலாக வந்து வந்திருந்தது. ஒரு விவசாய பின்னணியில் இருக்கிற ஒரு பெண் வந்து ஒரு கணவனோட புறக்கணிப்புக்கு பிறகு ஒரு தொழில் நகரமான திருப்பூருக்கு போய் அங்கே எப்படி தன்னோட வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறா, அங்கே வர்ற மற்ற பெண்கள் எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனா. இதுக்கு பிறகு என்னென்னா, இந்த நாவல் எழுதிட்டு இருக்கையிலேயே குட்டி ரேவதிங்கிறவங்க வந்து ஒரு பனிக்கூடம் அப்படின்னு ஒரு இதுக்காக இன்டர்வியூக்கு வர்றாங்க என்கிட்ட. அவங்க வந்து கேட்குறாங்க, வந்து குடும்பங்கிற அமைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து ஒரு கிராம சூழல்லேருந்து வந்த பொண்ணு, பெருசாக எனக்கு வந்து முற்போக்காலெலாம் எதுவும் பேச தோணாது. அந்த ஒரு பழக்கத்தில் இல்லைன்னா, ஆனால் பேசுகிறவங்கள எனக்கு பிடிக்கும். எனக்கு பேசுகிற துணிச்சல் இல்லையா அல்லது என்னன்னு தெரியல. நான் அந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவில் முற்போக்காக நான் சிந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன். அப்படி இருக்கையில் குடும்பங்கிறது வந்து தேவை தான். இன்றைக்கி ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பாவது குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பதில் சொன்னேன். ஒரு ஒரு படைப்பாளியாக இருந்துக்கிட்டு இதுமாரி நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்களே, இன்றைக்கி வந்து குடும்பத்தால் பாதிக்கப்படுற பெண்களோட எண்ணிக்கை வந்து புள்ளிவரங்கள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தோணுதா. அதுக்கு பிறகு தான் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு நல்ல வெளிச்சமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், அந்த நாவலை நான் அது வரைக்கும் எழுதிட்டு போனால் அந்த நாவலோட முடிவை வந்து பெண்கள் எல்லாரும் குடும்பம் என்ன பெரிய குடும்பம், அப்புறம் குடும்பம் கையில் தூக்கி வீச வேண்டியது தான், என்ன குடும்பத்தை தூக்கி வச்சுட்டு நம்மளே சுமந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து அந்த பெண்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனாக ஒரு குழுவாக வாழுற ஒரு வாழ்க்கையை வந்து அந்த கற்றாழையில் நான் ஒரு முடிவாக வச்சுருப்பேன். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல பிரபஞ்சன், மார்க்ஸு இதுமாரி முக்கியமான ஆளுமைகளால் ரொம்ப வியந்து பேசப்பட்ட ஒரு முடிவாக அந்த முடிவு இருக்குது. அந்த மாதிரி ஒரு திடீர் வெளிச்சம் தான் எனக்கு கிடைச்சிது. அது மாதிரி நான் அந்த நாவல் வந்து அது மாதிரி ஆச்சுதான். இதுவும் வந்து என்னோட அனுபவம், எப்படி இந்த நாவலுக்கான அனுபவங்கிறது வந்து இப்படி தான் வந்து கிடைச்சிது. இதுக்கு அடுத்தது வந்து ஆறுகாட்டுத்துறை. ஆறுகாட்டுத்துறையில் பார்த்தீங்கன்னா, நான் வேதாரண்யம் குருகுலத்தில் வந்து படித்தேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அங்கே வந்து ஒரு வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் ஆறுகாட்டுத்துறைன்னு ஒரு மீனவ கிராமம். அந்த கிராம மக்கள் வந்து நல்ல புயலில் போய் அந்த பொண்ணுங்க வந்து எங்கள் கூட படிப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா சந்தோஷமாக வருவாங்க, ஒரு நாளைக்கு பார்த்தா அழுதுகிட்டே வருவாங்க ஸ்கூலுக்கு வரும்போது. என்னென்னு கேட்டால், எங்கள் அப்பா கடலுக்கு போனவங்க வரல, அம்மா படகு கவுந்து போச்சு. இது மாதிரி தினம் பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தோடு தான் வருவாங்க, அழுதுகிட்டே போவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை வந்து. அப்போ சொல்ல கேட்டதான், நான் நேரடியாக பார்த்தது கிடையாது. சொல்ல அந்த பிள்ளைங்க மூலமாக அவங்களோட கஷ்டங்களை நான் வந்து எந்த அளவுக்கு உணர்ந்தேன்னு தெரியல. அடுத்தது என்ன எழுதலாங்கிறப்ப எனக்கு அந்த ஆறுகாட்டுத்துறை தான் ஞாபகம் வந்தது. அப்புறம் போனேன், கொஞ்சம் களப்பயணம்லாம் அவங்க ஆறுகாட்டுத்துறையில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்து அந்த மக்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு சமூக மக்கள். அவங்க என்ன சொல்ல போனால் வன்னிய மக்கள், அவங்க மீனவர்கள் கிடையாது. ஒரு 38 குடும்பமோ என்னமோ தான் இருந்தது. அவங்க வந்து வேதாரண்யம் கோயிலில் வந்து தொண்டூழியம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லக்கு தூக்குறது, அந்த படையலுக்கு தேவையான சமையல்லாம் செஞ்சு கொடுக்கறது, பள்ளி அவங்க பள்ளிகள்னு தான் அவங்கள சொல்லுவாங்க. அந்த மடப்பள்ளின்னு வச்சு அதுக்குள்ளே தான் அவங்களோட இருப்பிடமாக இருக்கும். அந்த பள்ளி இதுலேயே கோயிலில் பார்த்தா மடப்பள்ளின்னு கொஞ்சம் இருக்கும், அதுக்குள்ளே இவங்க தான் இருப்பாங்க, இவங்க தான் சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள தொண்டூழியம் செய்கிறவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்காக பள்ளித்தோப்புன்னு கோயில் நிலம் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு வந்து பள்ளித்தோப்புன்னு பேர். அந்த தோப்பு, அந்த இடம் வந்து ரொம்ப நல்ல பரம்பரையாக அவங்க 38 குடும்பத்துக்கு இருந்த இடம். அதை வந்து இடையில வர கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அந்த மக்கள் ரொம்ப அப்பாவியாக இருக்காங்க, அவங்கள வந்து அந்த இடத்த பிடுங்கிக்கிட்டு நீங்கள் கடற்கரையை பார்க்க அனுப்பிவிடுறாங்க. ஆறுகாட்டுத்துறைங்கிறது வந்து 4 பக்கமும் தண்ணி வந்து சூழ்ந்திருக்கும், உள்ளார ஒரு தீவு மாதிரி இருக்கும், ஒரு கடலோட முகம் மாதிரி இருக்கும். இப்படி தண்ணி வந்து இப்படி சூழ்ந்திருக்கும், ஒரு சின்ன ஒரு வழி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து நிலப்பகுதி இருக்கும்.
அது மாதிரி உள்ள இடத்த வந்து காமிச்சிட்டு அங்கே போய் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மெதுவாக அப்புறம் அப்படியே ரொம்ப லாகமாக அவங்கள ஏமாற்றி அனுப்பிவிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்படியெல்லாம் ஜனங்க வந்து இருப்பாங்களா? இப்படியெல்லாம் மனிதர்கள் வந்து அடுத்த மனிதர்களை ஏமாற்றி அவங்களோட உடைமைகளை பிடுங்கிறவங்க இருப்பாங்களா? அவங்களோட நிலங்களை அவங்க மண்ணை பிடுங்குறவங்க இருப்பாங்களா அப்படின்னு தோணும். அது மாதிரி உள்ளவங்க அவங்க அந்த அப்பாவி சனங்களை என்ன செய்வாங்க, தெரியாமலே அங்கே போயிடுவாங்க. போய் அங்கே இருந்துக்கிட்டு சும்மா அந்த சணல் செடின்னு சொல்லுவோம், சணல்னு சொல்லுவோம், சணல் நடுவாங்க. அந்த செடிகளை எடுத்து இது போட்டோம்னா அதில் வந்து மீன் வந்து மொய்க்கும் அந்த சணலுக்கு. அதை பிடிச்சி இவங்க பயன்படுத்திக்கிட்டு அதுவே பெரிய விஷயங்கிற மாதிரி அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த குடும்பம் வந்து இப்போ பார்த்தா ஒரு 600-700 குடும்பம், 38 குடும்பமும் அங்கேயே அந்த ஆறுகாட்டுத்துறையிலே இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்பட்ட இப்போ கூட அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு வந்து அநீதிக்கு உள்ளாயிருக்கோம், நம்மளை எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்கிறது புரியல அவங்களுக்கு. அதுலேயும் ஒருத்தர் வந்து நாட்டார்னு ஒருத்தர், அவர் கொஞ்சம் விவரமானவர். அவர் கொஞ்சம் அந்த மக்களை வந்து பண்படுத்தி ஒரு அற சிந்தனையோட இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டா ஆறுகாட்டுத்துறை மக்கள் மாதிரி ஒரு தர்ம சிந்தனை, அற சிந்தனை, ஒரு அந்த கடற்கரையில் வாழுற யாரும் வந்து கலங்கி நிற்கக்கூடாதுங்கிற ஒரு நுட்பம் கூடாது, ஒரு மனித நேய பண்போட வாழுற மக்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உள்ள மக்கள் அங்கே இருக்காங்க. அவங்க கூட ஒரு வாரம் 2 வாரம் அப்படி தங்கி இருந்ததுனால அந்த மக்களை பற்றி எனக்கு புரிஞ்சுது. அவங்கள பற்றி எழுதினதான் அந்த ஆறுகாட்டுத்துறை அப்படிங்கிற நாவல். இன்னும் எல்லா நாவல்களோடையும் எனக்கு வந்து ஆறுகாட்டுத்துறை தான் ரொம்ப எனக்கு பிடிச்ச நாவல் அப்படின்னு சொன்னால் நான் அதை சொல்லுவேன். அப்படி ஒரு நல்ல ஒரு மக்கள். இன்னைக்கு அந்த மாதிரி மக்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு எதுக்காக வேணாலும் எவ்வளவு பொய் சொல்லவும் எவ்வளவு ஏமாற்றவும் அரசியல், இன்னைக்கு அரசியல்வாதிகள் தொடங்கி எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழணுமான்னு கூட சில நேரம், இப்படிப்பட்ட மனிதர்களோட நம்ம வாழணுமாங்கிறதும் எனக்கு பெரிய சில நேரம் ரொம்ப கொதிப்பாகவே இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி எழுதினது தான் அந்த ஆறுகாட்டுத்துறை நாவல். அதுக்கு அடுத்தது கண்ணகி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கேன். கண்ணகி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், கண்ணகின்னா உங்களுக்கு என்ன தோணுங்கிறது, கற்புக்கரசி கண்ணகி. அந்த இது வந்து நான் இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து நான் ஒரு ஜனங்களோட கதையை வந்து அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு கதை சொல்லி அப்படிங்கிற மாதிரி தான் நான் எழுதிட்டு, கொஞ்சம் சின்ன சின்ன கோபம் இருக்கும், அப்படியே அந்த கோபத்தை கொஞ்சம் மிகைப்படுத்தியோ அல்லது அதுக்கான வலு சேர்த்தோ நான் அப்படியே எழுதிட்டு போவேன். ஆனால் இந்த கண்ணகிங்கிற நாவல் எழுதும்போது வந்து நான் ரொம்ப திட்டமிட்டு தான் அந்த பேரை நான் வச்சேன். அதை ஒரு கண்ணகின்னா இன்னைக்கு வந்து கற்புக்கரசி அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்குது. ஆனால் எல்லா பெண்களுமே கண்ணகியாக இருந்துட முடியுமா? ஒரு தலித் பெண், நான் வந்து அந்த மல்லிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணை நான் சந்தித்தேன். இப்போ வந்து தொப்புள் கொடின்னு இப்போ கடைசியாக ஒரு நாவல் எழுதியிருக்கேன். இந்த நாவல் எழுதுறதுக்காக களப்பயணம் செய்கிறதுக்காக, அதாவது தரவுகள் கிடைக்குமா அப்படிங்கிற இந்த பீங்கான் தொழிற்சாலையை மையப்படுத்தி அதில் வேலை செய்கிற பெண்களை மையப்படுத்தி தான் நான் எழுதியிருப்பேன். அதுக்காக நானும் என்னோட கணவரும் போயிட்டு திரும்பி வரும்போது மீன் வாங்குகிறோம் வீட்டுக்கு. மீன் வாங்கும்போது ஒரு மீன்காரம்மா வந்து மீன் கொடுக்குறாங்க. ரொம்ப நேர்த்தியாக பேசுகிறாங்க. வேற கடைக்கே எங்களை போக விடாமல் அவங்க கடையிலேயே மீன் வாங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நினைக்கிற மீனையே எங்களை வாங்க வைக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சாதுரியமாக அவங்க பேசுகிறாங்க. இவ்வளோ அற்புதமாக நீங்கள் பேசுகிறீங்களேம்மா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கல ஒரு 5 நிமிஷத்தில் அவங்களோட முழு வாழ்க்கையும் என்கிட்ட சொல்கிறாங்க, கதையும் சொல்கிறாங்க. சரி, இப்போ அதை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போயிடுது. இப்படியெல்லாம் கூட இருக்குமா? நம்ம இவ்வளோ நாள் இவங்களை பார்க்காம விட்டுட்டோமே. மீன் மார்க்கெட்டுக்கு வந்தால் கூட இவங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அடிக்கடி வந்துட்டு வரவங்க தான், இருந்தாலும் இவங்க எப்படி நம்ம பார்வையிலேருந்து தவறினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்து நீங்கள் வேலையை முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு முடியுமோ முடிச்சுட்டு நீங்கள் எங்கள் வீட்டு முகவரி இதுமா, நீங்கள் இங்கே வாங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க அதேமாரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க ஒரு தலித் பெண். அவங்க சரி, நான் வந்து உங்கள் கதையை சொல்லுங்கள், இதுமாரி சொன்னீங்களே, என்ன தான் நடந்துச்சு, நீங்கள் இப்போ உங்கள் பிறந்ததுலேருந்து சொல்லுங்கம்மா எனக்கு அப்படின்னு சொன்னேன்னா சொல்லலை, அழுகுறாங்க. அவங்க சொல்ல கண்ணில் தண்ணி கொட்டுது. அவ்வளோ வலியோட ஒரு பெண் வந்து வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு நாவலாக நான் வேறு எதுவுமே கிடையாது, அதில் மிகைப்படுத்தின எந்த விஷயமே கிடையாது. கண்ணகி நாவல் எடுத்துக்கிட்டா அவங்க பேர் மல்லிகாங்கிறத நான் கண்ணகின்னு வச்சேன். இது மட்டும் ஒரு பிளான் பண்ணி வச்சேன். ஏன்னா வந்து அவங்களோட வாழ்க்கையில் அந்த கற்புங்கிற ஒரு விஷயம்
எவ்வளோ அற்பமான ஒரு விஷயமா போகுது. அப்படியே காலடியில் படுற ஒரு சருகு மாதிரி அப்படி மிதிப்பட்டு நொறுங்குற சருகு மாதிரி போகுது. அவங்களுக்கு கற்புங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கையில் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஆகுது. அப்போ என்ன கற்புங்கிறது என்ன? எல்லா பெண்களாலையும் அதை கடைபிடிக்க முடியுமா? இவங்க விரும்பி தான் அப்படியெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன் இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்கும். ரொம்ப ஆத்திரம் தான் வருது, கோபம் வருது இந்த சமூகத்து மேலே. அதுக்காக தான் நான் அந்த நாவலை வந்து அவங்க பேரை கண்ணகின்னு வச்சுட்டு இன்றைக்கும் அது வந்து ஒரு எதிர் விமர்சனத்தை எனக்கு நிறைய கொடுத்த ஒரு நாவல் வந்து கண்ணகி. ஏன் நீங்கள் இப்படி எழுதுனீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, இதுமாரி செய்யலாமா, இதை நம்ப முடியல, இதை சொல்ல முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு வாழ்ந்துட்டு இருக்க உதாரணம் இருக்குது. நான் அவங்களோட வழியை தான் எழுதினேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நான் எழுத முடியாது அப்படிங்கிற பதில தான் நான் எப்பவும் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு என்ன தேவையோ, என்னோட வழி, எனக்கு ஒரு வடிகால், எனக்கு ஒரு இது தேவை, எனக்கு அவங்க மேலே உள்ள அக்கறை, அவங்களுக்கு செய்கிற ஒரு நியாயமாக நான் அந்த நாவலை நான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து பிடிச்சா படிங்க, பிடிக்காட்டி வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிடுவேன். இன்றைக்கும் வந்து கண்ணகி வந்து எனக்கு ஒரு எதிர் விமர்சனத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்குது. அதுக்கு அடுத்தது பொன்னாச்சரம் அப்படிங்கிற நாவல் எழுதினேன். பொன்னாச்சரம் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா என்ன? வந்து பொன்னாச்சரம்ங்கிறது வந்து அந்த கீதாரியோட வந்து தொடர்ச்சி தான். கீதாரியில் வந்து நான் கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய விடுபட்ட மாதிரி எனக்கு தோணிச்சுது. அதை வந்து மறுபடியும் ஒரு கீதாரி 2 அப்படின்ட்டு போட்டு எழுதலாமா அப்படின்னா அப்புறம் பொன்னாச்சரம் அப்படின்னு புது நாவலாகவே நான் அதை எழுதியிருக்கேன். கீதாரியில் விடுபட்ட விஷயங்கள் தான். கீதாரியும் பொன்னாச்சரமும் இரட்டை நாவல்கள் தான். அது வந்து இதில் விடுபட்ட விஷயங்கள் இதில் இருக்கும். அந்த நீங்கள் கீதாரியில் கூட நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். கீதாரியில் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 2 குழந்தைங்க, 2 இரட்டை பெண் குழந்தைகள் பிறகுற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். அதில் தான் அந்த கீதாரியோட மைய பாத்திரமா கரிச்சா அப்படிங்கிற ஒரு பெண் வருவா. அந்த இது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குருகுலத்தில் படிச்சுட்டு இருந்தப்ப 8வது படித்தேன்ப்ப ஒரு விடுமுறைக்கு நான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். வேதாரண்ய தெருவில் நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். கீழே பஸ் கொஞ்சம் நேரம் நிறுத்தி இருக்குது. அப்போ நான் கீழே பார்க்குறேன். சைடில் பார்க்கும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு அப்படியே துணியெல்லாம் கிழிஞ்சி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கந்தெல்லாம் ஏதோ மாட்டிட்டு நிற்குது. வயிறு வந்து நல்லா உப்பலாக பெருசாக 2 குழந்தைங்க வயிற்றில் இருக்க மாதிரி அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது. நான் ரெட்டை குழந்தைங்க தான் இருக்குன்னு அப்போ நினச்சேன். அந்த தோற்றமும் ஒரு 8வது படித்தேன்னா 13 வயசு இருக்கும் எனக்கு. என்ன அப்போ மனசு வந்து என்னவோ என்னால் என்ன பண்ணுறேன்னு செய்ய முடியல. அதை பொண்ணை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சு, என்ன பண்ணிச்சுங்கிறதெல்லாம் இப்போ என்னால் விளக்க முடியல. ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அந்த நேரம். அதுக்கான அந்த வலி என் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் நாவலாக எழுதும்போது அந்த பெண்ணுக்கு நான் உடனே ஒரு 2 நிமிஷத்தில் பஸ் எடுத்துடுது, நான் வந்துட்டேன். என்னால் ஒன்றும் செய்யவும் முடியாது. பஸ் நின்று இருந்தாலும் நான் இறங்கி போயிருந்தாலும் அந்த பெண்ணுக்கு எந்த வகையிலையும் என்னால் உதவி இருக்க முடியாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு உதவ முடியாமல் வந்த அந்த ஒரு துயரமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கீதாரியை நான் எழுதுங்கிறப்ப கீதாரிக்கும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் கீதாரியோட வாழ்க்கைக்கு எந்த தொடர்புமே இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு பகுதியை அந்த ஒரு பெண்ணை கொண்டாந்து இந்த கீதாரி நாவலில் வச்சு ஒரு மைய பாத்திரத்தை அதிலிருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இப்படி தான் ஒரு படைப்புங்கிறது வந்து இப்படி தான் என்னோட படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகத்திலிருந்து தான் வந்திருக்கே தவிர நான் ஒன்றும் கற்பனையே எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யலை. அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நான் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு, இப்போ வந்து நான் 13 வயசில் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 37 வயசுலையோ 35 வயசுலையோ தான் நான் அந்த நாவலை எழுதுறேன். அத்தனை வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு என்னால் கொடுக்க முடியுது நியாயமாக அதை நினைக்கிறேன் நான். அது அந்த கீதாரியோட தொடர்ச்சி தான் பொன்னாச்சரம்ங்கிற நாவல். பொன்னாச்சரத்துக்கு அடுத்தது தொப்புள் கொடி அப்படிங்கிற ஒரு நாவலை நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன், இப்போ வந்துச்சுது. அந்த நாவலில் என்னென்னா, எப்போவுமே என்னோட எல்லா நாவல்கள்லேயும் பார்த்திங்கன்னா பெண் இருப்பா, வலிமையானவளாக பெண் இருப்பா, ரொம்ப வலியை சுமக்கிறவளாக இருப்பா, போராட்ட குணமுள்ளவளாக இருப்பா, எதிர்நீச்சல் போடுறவளாக இருப்பா. இப்போ கற்றாழை அப்படிங்கிற பேரை வச்சதே கூட அதுமாரி தான். கற்றாழைங்கிறது வந்து எவ்வளோ ஒரு வறட்சியிலையும்
அந்த வறட்சியை தாக்கு பிடிச்சி உயிர்ப்போடு இருக்கிற ஒரு தாவரம் தான் கற்றாழை அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த மணிமேகலை வந்து எவ்வளோ துயரங்கள் வந்த போதும் அவர் போராட்ட குணத்தோடு இருந்து வாழுறா, அவரோட வாழ்க்கையில் வந்து தன்னோட பதிவுகளை அவர் செய்கிறா அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கற்றாழை அப்படிங்கிற பேரை வந்து நான் வச்சேன். எல்லா நாவல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வலிமையானவங்களாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து எப்பவும் போல் பெண்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறாங்களா, துரோகம் பண்ணுறவங்களா, இப்படி தான் என்னோடய நாவல்களில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு நான் எழுதுனதுனால அப்படி வருது. அது மாதிரி எழுதும்போது இந்த புதுசாக எழுதிட்டு இருக்க அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிற நாவலை எழுதும்போது என்னோடய ஃபார்முலா அப்போ இதுதான், இது மாதிரி வரும் அப்படின்னா நான் அந்த தொப்புள் கொடியில் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு மைய பாத்திரங்களாக எடுக்கிறப்ப ஒரு பெண், ஒரு தலித் பையன், இவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு நட்புறவு வருது, கல்யாணம், ஒரு பாட்டி வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன வழக்கமான ஃபார்முலாவை கொண்டுட்டு போனோன்னா, அதை எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இளவரசன் இந்த திவ்யா பிரச்சனை வந்தது. இதுமாரியெல்லாம் வந்தால் இது வந்து வேறு இஷ்யூ வேறு மாதிரி ஆகிடும். என்னோட ஒரு ஃபார்முலான ஒரு விஷயத்த அதில் பண்ண முடியாது, இதோட திசையை வந்து மாற்றணும் நம்ம அப்படின்ட்டு அதை அப்புறம் வேறு மாதிரி மாற்றி எழுதினேன், அப்புறம் வேறு மாதிரி மாற்றி எழுதினேன். அது எழுதிட்டு போகும்போதே பார்த்தா இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி வருது. என்னால் முழுமையாக அதை எந்த வகையிலையும் கொண்டுகிட்டே போக முடியல, என்னோடய ஃபார்முலா படியே அதை கொண்டு போக முடியல. ஏன்னா நான் அந்த ஒரு ஜாதி அடையாளத்தோடு எழுதுனது, அந்த கேரக்டரை வந்து ஜாதி அடையாளத்தோடு படித்தது தான் அதுக்கு காரணங்கிறத பிறகு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அது ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறப்ப ஒரு வகையில் எந்த இதுவும் இல்லாமல் வழக்கமான என்னோட இதையும் விடாமல் என்னோட அனுபவங்களையும் விடாமல் அதை வந்து நான் முடிச்சிருக்கேன். அந்த நாவலை விரைவில் வெளிவந்துடும், திருத்தி கொடுத்தாச்சு, ப்ரூஃபெல்லாம் பார்த்து கொடுத்தாச்சு. இது மாதிரி தான் என்னோட சிறுகதைகளை எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு சிறுகதைக்குமே வந்து எனக்கு பின்னணியில் வந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் காரணமாக இருக்குது. இப்படி தான் நான் எழுதினேன். நான் வந்து எழுதுறதுக்காக நான் எங்கேயும் வந்து பெரிய தவமெல்லாம் இருக்கல, பெரிய கற்பனைகள் இதெல்லாம் இதுங்களை உலக நாவல்கள் எல்லாம் படித்து, உலக இலக்கியங்கள் எல்லாம் படித்து அதிலிருந்து சாரெல்லாம் புழிஞ்சு ஊற்றி அது மாதிரிலாம் ஒன்றும் செய்யலைன்னா, எனக்கு கிடைத்த அனுபவங்களை கொண்டு எளிய மக்களோட வாழ்க்கையை ஒரு கதையாக சொல்லியிருக்கிறேன். ஒரு கதை சொல்லியாக நான் வந்து அதை வந்து முழுமையாக செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. நன்றி. கலந்துரையாடலில் பங்கு பெற விரும்பும் வாசகர்கள் கேள்விகளை ஒலிவாங்கியில் பதிவு செய்யுங்கள். உடன் உங்களது பெயரினையும் பதிவு செய்யுங்கள். எனது பேர் குஞ்சிதபாதம். மிகவும் சிறப்பாக எளிமையாக உங்களுடைய அனுபவத்தை பங்கிட்டு கொண்டீர்கள். உங்கள் ஆரம்பத்திலே மிகவும் உங்களுடைய தன்னடக்கமாக பேசியது மிகவும் சிறப்பான அம்சம். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் சொல்லிக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக இப்போ அமைந்துள்ளது. உங்களுடைய எழுத்துப்பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். பட் நீங்கள் பல பேரை பற்றி எழுதுறீங்களே, அவங்களுக்கெல்லாம் காப்புரிமை அந்த மாதிரிலாம் எதுவும் எதுவும் வரலையா? யாரை பற்றி, எங்களை பற்றி ஏன் எழுதுறீங்க? எங்களுக்கு அந்த மாதிரி காப்புரிமை மாதிரி ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துருக்காங்களா யாராவது? என்னை பற்றி எழுதுறீங்களே எங்களுக்கு தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் பாராட்டுக்கு நன்றி. நான் வந்து யாரை பற்றி எழுதினாலும் அவங்களுக்கான நியாயங்களை தானே எழுதியிருக்கேன். அவங்க பெருமையாக தான் நினைக்கிறாங்க. என்னன்னு சொல்ல போனால், இந்த கீதாரி எழுதினப்ப அதை படித்தாங்க, அவங்களும் படித்தாங்க, வாசகர்களும் கொஞ்சம் படித்தாங்க. ஊர் பக்கத்தில் வந்து இப்போ வந்து கீதாரிகள் ஆடு ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், விடமாட்டாங்க, அந்த மோட்டரில் தண்ணி காட்டுறது கூட விடமாட்டாங்க. ஏன்னா பயிர் பச்சையில் விட்டு அவங்க கீதாரிகள் மேலே இவங்களுக்கு கொள்ளக்காரங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். அது என்னன்னு தெரியல, எங்கேருந்தோ கொண்டாந்து ஆடு மேய்ச்சி நம்ம வயக்காட்டில எல்லாம் மேய்ச்சிட்டு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கும்.
அது மாதிரி விடவே மாட்டாங்க. அது மோட்ரு கொட்டாயில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஆடு தண்ணி குடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து என்னிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் என்னதாம்மா அப்படி எழுதுனீங்க? முன்னாடியெல்லாம் எங்களை பார்த்தா அவ்வளோ விருப்பம் ஓட்டு 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 ஒரு மனுஷங்க மாரி கூட மதிக்க மாட்டாங்க. ஓட்டுன்னு அவ்வளோ அலட்சியமாக பேசுவாங்க. இப்போ வந்து தண்ணி கட்டிட்டு போ, இப்படி ஓட்டிட்டு போ, அந்த பக்கம் விடுன்ட்டு ரொம்ப அக்கறையாக எங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஏன் இப்படி என்ன மாற்றம்னு கேட்டால், நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்களாம்ல, உங்களை நாவலை படிச்சு தான் அதுன்னு அப்படின்னு படித்ததுக்கு பிறகு தான் உங்களை பற்றியெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருமா அப்படின்னு வந்து என்கிட்ட அவங்க சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கீதாரிகள் அப்படிங்கிறவங்க கூடாரம் போட்டுக்கிட்டு ரோட்டு ஓரங்களில் நம்ம பஸ்ஸில் போகும்போது, வண்டியில் போகும்போது, காரில் போகும்போதெல்லாம் பார்ப்போம் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நம்ம கண் பார்வையில் ஏதோ மற்ற மரங்கள் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே தவிர அவங்க என்னென்னலாம் நம்ம யோசிச்சதே கிடையாது, அவங்கள பற்றி பார்த்தது கிடையாது, கவனித்தது கிடையாது. ஆனால் அவங்க நாவலை படித்ததுக்கு பிறகு அதுமாரி கூடாரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு விசாரிச்சுட்டு ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசிட்டு போகணும்னு தோணுது எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இது மாதிரி ஏற்படுறது அவங்களுக்கான ஒரு நல்லதுங்கிற மாதிரி தானே. அவங்க மேலே அவங்க சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அவங்க எப்படிப்பட்ட சிறந்த மனிதர்கள்ங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம். இவங்க பார்வையிலேருந்து ஒரு அலட்சியமான பொருள் போல ஒரு மனிதர்கள் மாரி கூட நினைக்கிறது இல்லை. அவங்கள ஒரு ஆடு மாடு மாதிரியே வெட்டிட்டு இருந்தவங்கெல்லாம் மதித்து பேசுகிறாங்கங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் போது அவங்களுக்கான நியாயத்தை தானே நம்ம பேசியிருக்கோம். வணக்கம் மேடம், பேர் கார்த்திகேயன். அவங்க கீதாரி நாவல்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஹாலிவுட் மூவி ஞாபகம் இருக்குது. டெசர்ட் ஃப்ளார்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு மூவி. அது பார்த்திங்கன்னா சோமாலியா நாட்டிலேருந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பழங்குடி பெண் வந்து தப்பிச்சு லண்டனுக்கு போய் அது ஒரு பெரிய மாடலாகி அவங்க சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இலக்கியப்படிக்கூடிய ஒரு இதை பற்றி சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷனில் அதை பற்றி சொல்லும்போது அது பெரிய என்னென்னா அந்த சோமாலிய நாட்டில் பெண்களுக்கு பெண் உறுப்பை வந்து தைச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அதை கிழிச்சிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த ட்ரைபல்ஸ் வந்து அதை ஒரு கண்ணியத்தன்மை அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு இது. அதை யுனைடெட் நேஷன் வந்து அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வியூவில் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து மிக உயர்ந்த அளவில் இப்போ போயிட்டுருக்கு, முன்னேறிய சமுதாயம்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பூப்பு நீராட்டு விழான்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் வந்து இங்கே வந்து பூ பெய்யும் போது அந்த பெண்ணுக்கு வந்து பூப்பு நீராட்டு விழா இந்த மாதிரி வைக்கிறாங்க. இப்போ காலங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 8 வயசு 9 வயசுலேயே அந்த ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ சமயத்தில் நான் ஊருக்கு போயிருக்கேன். நான் வந்து கரூர் அந்த மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணுக்கு உடனே வந்து அது ஒரு பெருமையாக தகப்பனார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெருமையாக வந்து அந்த பூப்பு நீராட்டு விழா செய்வாங்க. அது 8 வயசு பொண்ணு 9 வயசு பொண்ணு குழந்தைக்கு வந்து ஒரு சேலையை கட்டி ஒரு மற்றவங்க முன்னாடி வைக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமராலாம் எடுக்கிறது. அது பெண் குழந்தைக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியாக நான் என்னோட பார்வையில் இருக்கு. அது சரியா தப்பான்னு தெரியல. உங்களை மாதிரியா ஒரு பெண் எழுத்தாளர்கள் இது மாதிரியான ஒரு விஷயங்களில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட எழுத்துக்கள் இதெல்லாம் தொடர்ந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து சொன்னாங்க. நன்றி. கீதாரிலேயே நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ அந்த சோமாலியா பெண்ணுக்கு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட சம்மந்தம் உள்ள விஷயங்களை நான் வந்து எழுதியிருப்பேன். அதில் கரிச்சாங்கிற பொண்ணு வந்து அம்மா அதுதான் உங்களுக்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட வயத்துலேருந்து பிறந்த இரட்டை பெண்களில் ஒருத்தி தான் கரிச்சா. அந்த சிவப்பிங்கிறவள வளர்ப்பு தந்தைக்கு கொடுத்துருப்பாங்க. அவள் ஒரு நல்ல இடத்துல வளருவா. ஆனால் அவள் எதிர்பாராத விதமாக இறந்துருவா. ஆனால் கரிச்சா வந்து அவங்க அந்த ஆடு மேய்க்கிறவங்களே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், கதை எனக்கு சொல்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அவள் வந்து அந்த மன்னாரம் அப்படிங்கிற கடலுக்குள்ளே ஒரு தீவு இருக்கும், அங்கே போய் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த மழை நாளில் இந்த மாதிரி மணற்பாங்கான இடம் வேணுங்கிறதுக்காக எங்கள் ஊர் இருக்கு இல்லையா, திருவாரூர் மாவட்டத்தை தாண்டி உள்ளார போனீங்கன்னா இலங்கைக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற ஒரு மன்னாரம் அப்படின்னு ஒரு தீவு இருக்கும். அந்த தீவில் தான் அந்த மழை நாளில் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கையில் அந்த கரிச்சா வந்து அந்த பெரியவள் ஆகிடுவா.
அவளுக்கு வந்து அப்போ ஒரு ஒரு வயசுக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பூரிப்பு தர விஷயம் தான். இந்த அது வந்து நம்ம ஒரு அவமானத்துக்கு ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அது நீங்கள் கொண்டாட்டத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னா அவங்கவுங்க மனநிலையில் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு ஒரு பூப்படைதல் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு பூரிப்பான ஒரு விஷயம். அது எந்த பெண்ணுமே அதை வந்து நினச்சி சந்தோஷப்படுவா. அந்த நேரத்தில் யாருக்கிட்ட சொல்லி அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது அல்லது யாரை அப்போ வந்து ஒன்றும் தோணாது, யாரையாவது கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ வந்து அவள் தனியாக இருப்பா. சித்தப்பா முறையில் இருக்கிற வெள்ளையனும் அவளும் தான் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. சித்தப்பா முறையாக இருந்தாலும் அவங்களில் வந்து அந்த கீதாரிகளில் வந்து சித்தப்பா முறையை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு முறை இருக்குது. அது மாதிரி உள்ள முறை மாப்பிள்ளையாக இருக்கான். சித்தப்பனாக இருந்தாலும் அவன் முறை மாப்பிள்ளை, அவன்கிட்டையும் சொல்ல முடியாது, வேறு யாருமே இல்லை. அங்கே பெரியவளாயிடுவா. அந்த அந்த ஒரு கணத்தை வந்து நான் எழுதும்போது நான் நிறைய அழுதேன். அது அவளுக்காக, அந்த கரிச்சாவுக்காக அழுதேன். நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த உணர்வுகள் உங்களுக்கும் வரும். பெண்கள் பூப்படைதல்ங்கிறது வந்து உண்மையிலேயே நான் என்னோட இதில் வந்து நம்ம மைக் செட்டு அது கட்டி இது கட்டி வீடியோ கேமரா எடுத்து அதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நான் ஒரு பெண்ணாக வந்து அந்த விஷயத்தெல்லாம் நானும் எதிர்பார்ப்பேன். நான் பெரியவளானப்போ எனக்கு அதெல்லாம் செய்யணும், புது துணி எடுக்கணும். அது வந்து இல்லை, நான் ஒரு பெண்மையில் ஒரு சிறுமியாக இருந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். அப்போ வந்து நான் ஏதோ ஒரு வகையில் வந்து நான் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறேன். அதை வந்து நான் கொண்டாடணும், அதை அந்த இடத்துல என்னை எல்லாரும் தூக்கி பிடிக்கணும், என்னை கொண்டாடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். எல்லா பெண்ணுக்குமே இது இருக்கும், இந்த ஆசை இருக்கும். அதை தான் பெற்றோர்கள் வந்து கொண்டாடுறாங்க. அது அளவுக்கு அதிகமாக வந்து மொய் அது இதுன்ட்டு கொண்டு போகிற விஷயங்களில் வேணால் நம்ம கருத்து மாறுபாடு இருக்கலாம். ஆனால் உண்மையாக நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல, குழந்தைங்க வந்து டாய்லெட் போச்சுன்னு வச்சிங்களேன், வெளிக்கு போனால் கூட அதை திரும்பி பார்த்துட்டு அது ரொம்ப பெருமையாக நினைக்குமா, நம்ம போன டாய்லெட்டு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு சிறுமியாக இருந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறா, அது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பான விஷயம் தானே. அதை நம்ம ஏற்றுக்கணும் தான், எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்ல போனால். இனிமேலாம் உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொண்டாடுங்க, மாதந்தோறும் கொண்டாடுங்க, மாதந்தோறும் அவளுக்கு வரும்போது கொண்டாடுங்க. அடுத்தது தாய்மை அடைகிறது, இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயம். நம்ம என்னதான் வந்து முற்போக்காக நம்ம பேசினாலுமே இந்த விஷயங்கள் வந்து நம்மளை அறியாமலும் நமக்குள்ள நிறைய வந்து மகிழ்ச்சியையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும், அடுத்தவங்க கூட வந்து பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது தப்பு இல்லை. நம்ம அதை வந்து இந்த கொண்டாட்ட முறைகளை வேணால் நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு சகோதரனா ஒரு பொண்ணை வந்து கொண்டாடலாம். அந்த நேரத்தில் ஒரு அம்மா அப்பா கொண்டாடலாம், உறவினர்கள் கொண்டாடலாம். அதில் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. சிறப்பான கருத்து. அதாவது வாசிப்பு தான் உங்களுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் யார் எப்படி போனாலும், நான் வந்து ஒரு நூலகத்துலேயோ இப்போ ஒரு ப்ரெஸ்லேருந்து அது திருடியான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அதுலேருந்து எடுத்து என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. அது பட் அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட அதில் வந்து ஒரு ஆர்வம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களை பிற்காலத்தில் வந்து நல்ல எழுத்தாளர் ஆக்கியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையாக இருந்திருக்கிறது என்று நீங்கள் எல்லாரிடமும் பதிவு செய்யலாம் வருங்கால சந்ததியருக்கு. நன்றி. நன்றி. உங்கள் அடுத்த நாவலோட பிளான் ஏதாச்சும் இருக்கா? ஸோ அதை பற்றி ஏதாச்சும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களோட நெக்ஸ்ட் நாவல் எதை பற்றி வரும், ஸோ எதோட பின்னணியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. கண்டிப்பாக. நான் வந்து என்னை வந்ததுமே கேட்டுக்கிட்டாங்க, நான் டீச்சராக இருக்கேன். நான் வந்து ஒரு பள்ளியில், ஒரு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். நீங்கள் பரவாயில்ல, எல்லாருமே கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்க வந்து ரோட்டில் நின்று போராடினாங்க, இந்த டீச்சர் தான் எங்களுக்கு வேணும், அவங்க ஸ்கூலை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துச்சு. அது வந்து என்னோடய பள்ளி தான். அந்த வேலையை விட்டுட்டு போன டீச்சர் வந்து நான் தான். பிள்ளைங்க வந்து எனக்காக தான் வந்து போராடினாங்க. ரொம்ப தெளிவாக 5வது படிக்கிற பிள்ளைங்க, 9 வயசு பிள்ளைங்க
9 வயசு பிள்ளைங்க ரோட்டில் வந்து நின்று போராடும் போது அவங்க பேசின பேச்சு தான் எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் பேசலை. அந்த டைம் வந்து அந்த நேரத்தில் அதுகளுக்கு என்ன தோணுச்சோ அதை பேசினாங்க. முடியாதவங்க பார்க்காதவங்க கூட என்ன பாருங்க, அதை வந்ததுமே கேட்டுக்கிட்டாங்க. வந்து சொன்னாங்க, நீங்கள் எப்படி வந்து பிள்ளைங்களை இந்த அளவுக்கு கவர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்கிறது, நான் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய மேடைகளில் பேசுகிறதுல நான் தயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் என்னோட பேச்சில் வந்து ரொம்ப முதிர்ச்சி, பெரிய அந்த வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் இருக்காது. வார்த்தை ஜாலங்கள்னு சொல்ல முடியாது, அறிவுஜீவிகள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. என்னட்ட வந்து எளிமையான வார்த்தைகள் தான் வரும். பெரிய அளவில் என்ன ஏன்னா நான் வந்து 5வது வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை தான் நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க கூட பேசி பேசி எனக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு நான் வந்து இன்னைக்கு கூட நான் இப்போ எனக்கு வந்து ஒரு 29 ஆண்டு பணி நிறைவு. நான் 17 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். ஒரு குழந்தை தொழிலாளராகவே நான் வேலைக்கு போனேன்னா 10வது முடித்தேன், 12வதுக்கு பதில் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன், உடனே வேலைக்கு போயிட்டேன். அப்போலேருந்து நான் பிள்ளைங்களுக்கு 5வது வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு தான் நடத்திட்டு இருந்தேன். அதனால் அந்த பிள்ளைங்க கூட பேசி பேசி எனக்கு அவங்க கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. அவங்க கூட நல்லா பேசுவேன். எனக்கு இப்போது அப்போல்லாம் நான் என்ன நினச்சேன்னா, எப்போ இந்த வேலையை விட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி கூட சில சமயம் எனக்கு தோணும். ஆனால் ஏன்னா எழுதலாம், முழு நேரம் எழுத்தாளராகலாம். மலைப்பகுதிகள், இந்த மலை கிராமங்களுக்கெல்லாம் போய் தங்கியிருந்த அந்த மக்களை பற்றி கேட்டு நல்லா எழுதலாம். அல்லது எனக்கு காடு, மலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எழுதணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை வந்து மனசுக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் நான் இன்னைக்கு என்ன உணர்றேன்னா, ஒரு படைப்பாளி அப்படிங்கிறத விடவும் நான் ஒரு நல்ல டீச்சராக இருக்கேங்கிறது தான் எனக்கு வந்து அதுதான் ஒரு டீச்சருக்கான உகந்த மனநிலை தான் எனக்கு இருக்குங்கிறத வந்து நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், சமீபமாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து வேலையை விட்டு வேணான்ட்டு எங்கள் உயரதிகாரிகள் கூட ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தில் அவங்க வந்து பேசுனது பிடிக்காம, இப்படியெல்லாம் கூட நான் அந்த வேலையில் பார்க்கணுமா அப்படின்ட்டு தூக்கி வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் பிள்ளைங்கள்லாம் மறுநாள் ரோட்டில் உட்காந்துட்டாங்க. நீங்கள் தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த பிள்ளைங்களோட மனசில் இருந்து எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. தினமும் கதை சொல்வேன். நான் ஒரு கதை சொல்லிங்கிறது கதை வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அக்கா, அம்மா, அப்பா ஒரு கதை ஒரு நாளைக்கு சொன்னால் தான் நான் தூங்குவேன். அதுமாரி தான் கதை சொல்ல வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் 17 வயசுலேயே பிள்ளைங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சேன். தினமும் ஒரு கதையாவது பிள்ளைங்களுக்கு சொல்லிவிடுவேன். இப்போல்லாம் தலைமை ஆசிரியரானதும் தினமும் காலை கூட்டத்திலேயே ஒரு கதை பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு தான் கதை கேட்குறதுக்காகவே பிள்ளைங்க எல்லாரும் காலையில் வந்துடுவாங்க. மத்தியானம் பள்ளியோட லீவு போட்டாலும் பரவாயில்ல, காலைக்கு வந்துடுவாங்க. பிள்ளைங்களை ரொம்ப மதிப்பேன். அவங்க கேட்டாங்க, எப்படி அந்த பிள்ளைங்களை வந்து நீங்கள் வசியப்படுத்துறீங்கிற மாதிரி கேட்டாங்க. பிள்ளைங்களை ரொம்ப மதிப்பேன். அவங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் இப்போ நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்ப என்னென்ன நடந்ததோ அதுதான் என்னோட அனுபவங்களாக இருக்குது. அப்படிங்கிறப்ப பிள்ளைங்களை வந்து அலட்சியமாக பேசுறது வந்து மற்ற டீச்சர்ஸுங்க பண்ணுவாங்க. அப்படிம்பாங்க அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, சின்ன பிள்ளைங்க தானே அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க மனசில் இருக்கும்ல. இப்போ நான் எப்படி ஒரு அப்போ உள்ள அனுபவங்களை படைப்பில் கொண்டு வரணும், அதேமாரி நாளைக்கு அவங்களும் கொண்டு வருவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் வேணும் இல்லையா. இயல்பாகவே அவங்கள்ட்ட நான் ரொம்ப அக்கறையோடையும் பாசத்தோடையும் பேசுவேன். அதுதான் அவங்களுக்கு வந்து வேற ஒன்று நான் பெருசாக அவங்களுக்கு செஞ்சுறதில்ல. காசு பணம் அந்த மாதிரிலாம் செய்யறதில்ல. வார்த்தைகள், அன்பு. எந்த பிள்ளையும் நான் தனியாக நின்றுட்டெல்லாம் பேசுறதில்ல. எல்லா பிள்ளைங்களையும் தோளில் கை போட்டு கட்டி பிடிச்சி இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்குது. ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால என்ன எல்லாரும் டீச்சர் நல்லா பிள்ளைங்க சொல்லாங்க, அம்மானு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பிள்ளைங்களை, வேற ஒன்றும் அதுக்காக பிரத்யேகமாக எந்த ஒரு இதுவும் இருக்கிறதில்ல. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து பள்ளி அனுபவங்கள் அப்படின்ட்டு ஒரு நாவல் எழுதலாம் அப்படிங்கிற நீங்கள் கேட்டதுக்கான பதில் அது. பள்ளிக்கூட அனுபவங்கள் அப்படின்ட்டு எழுதலாமா அப்படின்னு அதை தான் இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன். அதை இந்த எப்படி பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போனதுலேருந்து இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு நான் எப்படி வெளியில் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது, மறுபடியும் எப்படி நான் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போகிறேன். இப்போ வந்து நான் இவ்வளோ நாள் வேலையை ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆனது போதும், வேலை பார்த்தது போதும், என் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா ஆயிட்டாங்க, நீ வேலையை விட்டுருமா, சிரமப்படாதுன்னு சொல்கிறாங்க. விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வரலான்னு சொன்னால் எப்படி அதுலேருந்து என்னால் விடுபட முடியாமல் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத என்னோட அனுபவங்களை இப்போ ஒரு நாவலாக எழுதிட்டு இருக்கேன். பள்ளிக்கூட அனுபவங்கள் அப்படின்ட்டு எழுதிட்டு இருக்கேன்.
நமது அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தான் எழுத்தாளரானதை படிப்படியாக விவரித்து தனது படைப்புக்கான பின்னணியும் நம்முடைய அழகாக பகிர்ந்து கொண்டார். மேலும் தனது ஆசிரியர் பணிக்கான அனுபவத்தையும் மிக ரசனையோடு நம்மிடம் பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு எங்களது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கேள்விகள் மூலமாகவும் தொடர் வருகையின் மூலமாகவும் அன்பையும் ஆதரவையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற வாசக பெருமக்கள் அனைவருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்த தொடர்ந்த அனுமதியும் ஆதரவையும் தந்து கொண்டிருக்கின்ற நமது தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை செயலர், தமிழ்நாட்டு பாடநூல் கழக கல்வியியல் பணிகள் கழகத்தின் மேலாண் இயக்குனர் மற்றும் பொது நூலக இயக்ககத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர், துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களுக்கும், எங்களது அண்ணா நூற்றாண்டு நூலக ஊழியர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம்.